ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:30க்கு இந்த மாதம் பிறக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதம்தான். ஏன்னா உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பார். இது ஒரு நல்ல மாதம். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 5 சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வராரு. ஏற்கனவே குரு இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசியில குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய அந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த குருவும் சுக்கிரனும் இணைகிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். சுக்கிரன் 5 குடையவர், குரு 7 10 குடையவர். அதனால தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அல்லது உங்களுடைய மன வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் இருக்கும். ஆனால் இந்த மாதம் அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க. செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கிறது 5 குடையவருங்கிறது தான் பரிபூரணமான அதிர்ஷ்டம். லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம். இந்த 5 குடையவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வராரு. அதனால் இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கட்டாயம் கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல வருமானம், தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நல்ல வருமானமும் நிரந்தர பர்மனண்ட் இன்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வராரு. எப்போனா 28 29 அந்த டைமில் வராரு, ஜூலை மாதம். இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா வண்டி வாகனங்கள், ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்குது. சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதி, சரிங்களா? அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 10ஆவதுக்கு அவருக்கு பிடிக்காத ஜென்ம எதிரியான செவ்வாய் அங்கே வராரு. அதனால அஷ்டமாதிபதியும் 6 குடையவரும் சேரனால மருத்துவ செலவு இருக்குது. ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் போகிறதையும், பெண்களாக இருந்தால் வீட்டில் சமைக்கும் போதோ அல்லது மின் சாதனங்களை இயக்கும் போதோ அடுப்படி இந்த மாதிரி தீக்காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டாயம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் கட்டாயம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அது இடமாற்றமாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு உண்டானது, அதாவது அதோடைய பிரான்ச்சஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வர்றது ஒரு அதிர்ஷ்டம் தான். அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த விஷயந்தான் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்க உங்களுக்கு 11 குடையவர் தான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பிடித்த இடத்துக்கு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உங்களுக்கு வருது. பொதுவாக 3ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும் போது அப்பப்போ என்னன்னா கொஞ்சம், அதாவது ஒரு டென்ஷன், ஒரு விதமான டென்ஷன்கள் இருக்கும். ஆனால் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டோ அல்லது குழப்பப்படுறதோ சங்கடங்கள் படுறதோ ஒர்த் இல்லாத விஷயம். அதனால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடுங்க. உங்களை பற்றினா உங்களுக்கு நல்ல தெளிவுகள் இருந்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம், நல்ல நாலேஜானவங்க, நிறைய ரசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது. நகைச்சுவை உணர்வும் இருக்குது. பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போகக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் அந்த விஷயத்தை நினைச்சு குழப்பம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. வேறு விஷயங்களில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரே விஷயம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை எல்லாமே பிரேக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடணும். பொதுவாக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, நீங்கள் தொட்டதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வேறு ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு அதை உடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நினச்சி போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக மாறிடும். 2ஆம் இடத்துல இருக்க
இருக்கக்கூடிய சூரியன் நல்ல நிரந்தரமான வருமானத்த உங்களுக்கு கட்டாயம் குடுப்பாரு. அதே மாரி 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அந்த மாரி ஒரு சோர்ஸோ, இல்ல ஒரு அமைப்போ வருதுன்னா, அத கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். ஆடி மாசத்துல செஞ்சா ஆடி போயிரும் அப்படிங்கிற மாரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. எந்த ஒரு வாய்ப்பும் வரும்போது அத இறுக்கமா புடிச்சுட்டு, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி நம்ம முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ, அத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. தொழில்ல இவ்வளோ நாளா இருந்த அந்த தேக்க நிலைங்கிறது இருக்காது. உற்பத்தி சார்ந்த தொழில், ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி. சர்வீஸ் ஓரியன்டடா செய்யக்கூடிய தொழில்கள்லாம் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு காசு, பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் வந்து வரவு எவ்வளவோ அதுக்கு மீறின செலவுகள் இருக்கத்தான் செய்யும். 12 குடைவர்ங்கிறது விரயம். ஆனா, அந்த விரயம் எல்லாமே எப்படின்னா, சுப விரயங்களா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பணம், இல்லன்னா ஒரு லோன் எடுத்து வரக்கூடிய பணம், இத வந்து பெரிய விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இல்ல கோல்டு வாங்குறது, அல்லது வீட்ல ஒரு சுப நிகழ்வு நடத்துறது, இந்த மாரி விஷயங்களா உங்களுக்கு கட்டாயம் மாறும். ஏன்னா, எல்லா கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள குடுக்குது. அதே மாரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, நீண்ட தூர பிரயாணங்கள இந்த மாதம் உங்களுக்கு குடுக்கும். அதே மாரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் குடுக்கும். 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியஸ்தானம். அதையும் குரு பாக்குது. சுக்கிரனோட சேர்ந்து. ஏன்னா சுக்கிரன் 5 குடைவர். 5 குடைவரோடய குரு சேர்ந்து 9ஆம் இடத்த பார்க்கும்போது, திடீர்னு ஒரு லாட்டரி கூட அடிக்கலாம் உங்களுக்கு. நீங்க நினைக்காத ஒரு விஷயம், அந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும். வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் இந்த மாசம் வரும். பொதுவாவே ஆடி மாசத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த காலம். அந்த காலத்துல வேற ஏதோ ஒரு ரீசன் சொல்லி விவசாயம் அது இதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நீங்க விவசாய தொழில் இல்லைன்னா தாராளமா வந்து வரக்கூடிய இந்த காலத்துல கல்யாணம் ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால ஒவ்வொரு மாசத்தையும் தள்ளி போடாதீங்க. இந்த மாசத்துல செய்யக்கூடாது, அந்த மாசத்துல செய்யக்கூடாதுங்கிறதுல தள்ளி போடாதீங்க. பொதுவா ஆடி மாசம் வந்து நல்ல மாதம் தான். அதனால இந்த மாசத்துல கட்டாயம் ஏதாவது வருது அப்படின்னா, அத பத்தி என்கொயரி பண்றது, மேட்சிங் பண்றது எல்லாம் பண்ணிட்டு, ஆவணி மாசத்துல அதுக்குண்டான ஸ்டெப்ப நீங்க எடுத்துருங்க. அவ்வளோதான். பொதுவாவே நல்ல தொழில் ரீதியா புதுசா பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான மாசமா தான் இந்த மாசம் இருக்கு. பார்ட்னர் மூலியமா நல்ல வருமானம் வர்றது, ஒரு உதவி கிடைக்கிறது, ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியா வந்து நெறைய மாற்றங்கள் சொல்லிட்டேன். நெறைய நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறதுக்கு உண்டானது, வேலை இல்லாதவங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி உடல்நிலை பாதிப்புகள் வராம பார்த்துக்கணும். 6 குடைவர் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. முக்கியமா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள்ல ஓட்டும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பெண்களாக இருந்தா தயவு செய்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல, அதாவது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மின் சாதனங்கள் இயக்கும்போது, அடுப்பு இந்த மாரி விஷயங்கள இயக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. குரு, சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் வந்து கெட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா உங்களோட மனசு கஷ்டப்படுற மாரி, உங்களுடைய நடத்தை பத்தி உங்களோட காதுபடவே பேசுவாங்க. அதுல எல்லாம் காதுல வாங்காம, நீங்க உங்களுடைய வழி, உங்களுடைய முன்னேற்றம். இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்? நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்றேன்? என்னுடைய குடும்பத்துக்காக. என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருங்க. மத்தவங்க எல்லாம் சொல்றத நீங்க காதுல போட்டுக்காதீங்க. அவங்கெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்த கைய புடிச்சு கீழ இறக்கி விடுறதுக்கு உங்கள அப்படி பேசுறாங்க. உண்மையான அப்படி உங்களுடைய கேரக்டர் அப்படி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். உங்க சார்ந்தவங்களுக்கும் தெரியும். அதனால உங்களுடைய கேரக்டர பத்தி யாராவது தப்பா பேசுனா, அதுக்கு பதிலே குடுக்காதீங்க. கடந்து வந்துருங்க. நீங்க முன்னேறி ஒரு காலகட்டத்தில நிக்கும்போது, அவங்க அதே இடத்துல தான் நின்னுட்டுருப்பாங்க. அதனால இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இந்த மாசம் வந்து மனரீதியா ஒரு குழப்பமோ, அல்லது மனரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். சனியும், செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கு. இந்த சனியும், செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கும்போது, உங்களுடைய ஜாதகத்தில சனி, செவ்வாய் கிரக சேர்க்கையோ, அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்குற மாரி அந்த அமைப்புகள் இருந்து
இருந்தா, இந்த அமைப்பு வந்து சனி, செவ்வாய் அமைப்பு வந்து கோச்சாரத்துல இருக்கும்போது, உங்கள மனரீதியாவோ ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுத்த தான் செய்யும். ஆனா, அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு நீங்க வந்து தான் ஆகணும். மிதுன ராசிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மனசுக்குள்ள ஆழமா ஒரு விஷயத்த கொண்டு போக மாட்டாங்க. அத அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி வரதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பெர்சன். ஸோ, அதையே நீங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க. பொதுவாவே ஆல் ஓவரா மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அரசாங்க துறையில இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய ஆதரவு, சப்போர்ட்லாம் இருக்கு. சனியுடைய இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 9 குடையவர் 10ஆம் இடத்துல இருக்கனால, அது ஒரு கர்மாதிபதி யோகமா இருக்கனால, உங்களுக்கு நெறைய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு வரதுனால, கன்னி செவ்வாயாவும் இருக்கிறதுனால, கவனமாக இருங்க அவ்வளதான். உங்களுடைய ராசி அதிபதியே புதன் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. ஸோ, உங்க மனச கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்த எடுத்து ஓரமா மூட்டை கட்டிட்டு, பொருளாதார ரீதியா நம்ம எப்படி மேல வரலாம்? தொழில் ரீதியாவும் அல்லது உத்தியோக ரீதியாவோ எப்படி நம்ம டெவலப் ஆகலாங்கிறத மட்டும் யோசிங்க. உங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலிக்கு காரகமான கிரகன் புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பொருளாதாரத்த குறிக்கக்கூடியது, பணம் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கனால, இதுல உங்களுடைய ஃபோக்கஸ இந்த மாதம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.